போரூர் பூந்தமல்லி இடையிலான மெட்ரோ ரயில் பணியை ஆய்வு செய்த பிறகு அங்கிருந்து முதலமைச்சர் விஜய் தற்போது புறப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ் வணக்கம். போரூர்ல ஆய்வு எவ்வளவு நேரம் நடந்தது? அந்த ஆய்வு தொடர்பான விவரங்களை முதல்ல பதிவு பண்ணிடலாம். போரூர் பூந்தமல்லி இடையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடர்பா 45 நிமிடம் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு செஞ்சாரு. முதலமைச்சர் விஜய் ஆய்வுக்கு வராரு அப்படிங்கிற தகவல் தெரிந்ததும் ஏராளமான பொதுமக்கள் முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக போரூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கூடியிருந்தாங்க. ஆய்வு முடிச்சிட்டு கார் ஏறும்போது முதலமைச்சர் விஜய் பொதுமக்கள் கூடியிருந்த இடத்துக்கே அருகில பொதுமக்களுக்கு கை காட்டி விட்டு சென்ற காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. அப்ப கூடியிருந்த பொதுமக்களும் இளைஞர்களும் உற்சாகமாக முதலமைச்சரை பார்த்த ஆரவாரத்துல கைத்தட்டி குரல் எழுப்பிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. சென்னையின் மைய பகுதியான கிண்டியில இருந்து பூந்தமல்லி வரைக்கும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அப்போ இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தான் இந்த மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது கிண்டியில இருந்து வடபழனி அதே மாதிரி போரூர் பூந்தமல்லி வழியாக மிக மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக இருக்கிறது. அதுவும் போரூர்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் ஓட்டுநர் இல்லாத ஒரு மெட்ரோ ரயில் சேவை தானியங்கி மெட்ரோ ரயில் சேவையாக தான் இந்த திட்டம் நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ பணிகள் எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக போரூர் பூந்தமல்லி இடையிலான மெட்ரோ ரயில் சேவை பணி தொடங்கக்கூடிய நிலையில தான் முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு சென்னையில் நடக்கக்கூடிய 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணியை ஆய்வு செஞ்சாரு. அந்த வகையில தான் சுமார் 45 நிமிடம் போரூர் பூந்தமல்லி இடையிலான மெட்ரோ ரயில் சேவை பணிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளோடும் இந்த திட்டம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களையும் முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்துவிட்டு இப்போ போரூர் ரயில் நிலையத்திலிருந்து நீலாங்கரை இல்லம் நோக்கி முதலமைச்சர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.